சரி, இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது, இந்த ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்திரீ தீர்க்கம்ங்கிறது எத குறிப்பிடுறாங்க? அந்த ஸ்திரீ தீர்க்கம் வந்து பொதுவா நம்ம வந்து நம்ம ஏஎல்பி முறையில நம்ம ஜாதகம் பார்க்கறது, அதாவது பொருத்தம் பார்க்கறது அப்படின்னாலே, தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்காவது நம்ம பலன் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஸ்திரீ தீர்க்கம்ங்கிறது ஒரு 15 வருடத்துக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல அப்படிங்கிறதும், இல்ல இடைப்பட்ட காலத்துல வந்து ஒரு ஒரு 5 வருடம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்ற அந்த பொருத்தம் இல்லன்ற பட்சத்துல, நம்ம அந்த ஜாதகத்த நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கலாமா? அல்லது ஒரு பெண்ணோட ஜாதகத்திலயும், ஆணோட ஜாதகத்திலயும், அந்த பெண்ணோட ஆயுளையும், ஆணோட ஆயுளையும் வந்து தீர்மானிக்கிற சக்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துல உண்டா? ஒரு தனிப்பட்ட ஜாதகமா பார்க்கும்போது, பொருத்தம் பார்க்கும்பொழுது, இந்த ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஆயுளை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கா? அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இந்த ஸ்ரீ தீர்க்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து 2 பேரும் ஒன்று சேரும்போது அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய உடல் மாற்றங்கள் அது ஒரு சில தாக்கங்களை உருவாக்கக்கூடும். அதுக்காகனே பார்க்குற விஷயமே தவிர இது வந்து ஆயுள் டைரெக்டாக சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு பிரசவன்றதே பெரிய விஷயந்தான். பிரசவத்திலேயே நிறைய உயிர்கள் போயிடும். அந்த மாதிரி காலகட்டத்தில் அப்போ ஸ்ரீ தீர்க்கம் இருக்குது இல்லைன்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்போது இந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா, நல்ல ஆயுள் அதனால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் மெயின் நோக்கம். இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம என்ன சிக்கல் இருந்தாலும் நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுல சிசேரியன் பண்ணி எடுத்துருவோம். 2 உயிர்களையும் மேக்ஸிமம் காப்பாற்றிடுறோம். ஆல்மோஸ்ட் 99% சேஃபான ஒரு டெலிவரி மெத்தடுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி அப்படி இருக்கலை. எல்லாமே இயற்கை பிரசவங்களாக இருக்கணும். அதில் நிறைய சிக்கல்கள் வந்து மெயினாக பாதிக்கப்படுறது குழந்தைய விட தாயாக இருக்கும். அது குழந்தைய முக்கியமாக தாய் முக்கியமானா குழந்தை தான் முக்கியம்னு நின்றுடுவாங்க அந்த காலத்தில். அது ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. அப்போ ஸ்திரீ தீர்க்கம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ரெண்டாவது, குழந்தை பெறுறதோ இல்லையோ ஆணும் பெண்ணும் கூடும்போது ஒரு சிலருக்கு இந்த தன்மைகள் வந்து உடல் மாற்றங்கள் வந்துடும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிடும். இதுவும் இருக்குது. அதனால் பார்த்துட்டு இருந்தது.